இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ஃப்ராக்ஷனில் பேஜ் நம்பர் 2ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்சர்வ் த ஃபாலோயிங் அண்ட் ரெப்ரசன்ட் த ஷேடட் பார்ட்ஸ் ஆஷ் ஃப்ராக்ஷன்ஸ். இங்கே கீழே வந்து நிறைய என்ன கொடுத்துருக்காங்க, ஷேடட் பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய என்ன பண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க, ஃப்ராக்ஷன்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸில் எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோ அதான் வந்து ஃப்ராக்ஷன். இப்போ கவுண்ட் பண்ணணும், எத்தனை பார்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க பார்க்கணும். இந்த சர்க்கிளை டோட்டலாக எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் 8 பார்ட்ஸில் எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கு, 3 பார்ட்ஸ். 1 2 3 3. ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன். செகண்ட் சம், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ மொத்தமாக இந்த ரெக்டாங்கிள் எத்தனை பார்ட்ஸை பிரிச்சிருக்காங்க, 15 பார்ட்ஸ் பிரிச்சிருக்காங்க. அப்போ 15க்கு இப்போ எத்தனை ஷேடட் பார்க்கணும், 1 2 3 4 5, அவ்வளோதான். ஸோ 5/15, 15ல் 5 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் பிரிச்சிருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் வந்து 9 பார்ட்ஸில் எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க, 1 2 3. ஸோ 3/9. இப்போ இதில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து டோட்டலாக எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 9 பார்ட்ஸ் இருக்குது. அதில் எத்தனை ஷேடாக இருப்பாருங்க, 1 2 3 4 5. 5 பார்ட்ஸ் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? We'll pass on to the second question. Look at the following beakers. Express the quantity of water as fractions and arrange them in ascending order. இப்போ இங்கே வந்து 4 பீக்கர் வச்சுருக்காங்க. 4 பீக்கருடைய குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அதில் ஊற்றிருக்காங்க இல்லையா, அதில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃப்ராக்ஷனில் எழுத சொல்லியிருக்காங்க. அது ஃப்ராக்ஷனில் எழுதினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணுமா, அதை வெரி குட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் ஸ்மால் டு பிக். இந்த பீக்கர் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பீக்கர் வந்து ஃபுல் சைஸு. ஸோ 1ன்னு எடுத்துக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் 4/4 எடுத்துக்கலாம். நம்பர் 2, இது வந்து 1/4. இது வந்து 3/4. இது வந்து 2/4 சொல்லலாம், அல்லது தட் இஸ் ஈக்குவல் டு 1/2. சரிங்களா? இப்போ இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். எது ஸ்மால் இதில், விச் இஸ் ஸ்மால், எஸ் 1/4 தான் ஸ்மால். அப்போ 1/4 கமா நெக்ஸ்ட்டு வந்து 2/4. அந்த 2/4 தான் நம்ம என்ன எடுத்துருக்கோம், 2 ரெண்டுமே வந்து 2ஆல் டிவைட் ஆகும் இல்லைங்களா. அப்போது 2 1s are 2, 2 2s are 4. தட் இஸ் நத்திங் பட் half, 1/2. அடுத்தது வந்து என்ன வரும், 3/4. லாஸ்ட்டாக வந்து 4/4. தட் இஸ் நத்திங் பட் 1. தேர்ட் சம் போகலாமா? ரைட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங். என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஷன் எது சொல்லியிருக்காங்க, எதுக்கு, ஷேடட் பார்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா, நம்ம ஃபஸ்ட் சம் பண்ண மாதிரியே தான். இப்போ இந்த சின்ன ரெக்டாங்கிளில் எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், 1 2 3. அப்போ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 3. அதில் எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2, 2 பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் கொஸ்டினில் எத்தனை பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4. மொத்தம் 4 பார்ட்ஸில் எத்தனை ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2 3, 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்ட் சம்மில் 1 2 3 4 5. மொத்தம் வந்து 5 பார்ட்ஸு. அதில் எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 1 2 3 4. அப்போ ஷேடட் பார்ட்ஸ் மேலே போடணும், கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து போடணும். இப்போ ஃபோர்த் சம், ரைட் த ஃப்ராக்ஷன் தட் ரெப்ரசன்ட்ஸ் த டாட்ஸ் இன் த ட்ரையாங்கிள். அப்போ மொத்தம் எவ்வளோ டாட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கணும், நம்ம கீழே எழுதிக்கணும். அதாவது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. ஸோ டோட்டலாக எவ்வளோ டாட்ஸ் இருக்குது, 24 டாட்ஸ் இருக்குது.
அதில் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்க டாட்ஸினுடைய கவுண்டிங் கேட்குறாங்க. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டாட்ஸ் வந்து 24. ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்க டாட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் அதுக்கு ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. அப்போ டாட்ஸ் இந்த ட்ரையாங்கிள் எவ்வளவு? 6. அப்போது 6/24. Fifth sum, find the fractions of the shaded and unshaded portion in the following. அப்போ ரெண்டு கேட்குறாங்க. ஷேடடுக்கும் எழுதணும், அன்ஷேடட் போர்ஷனுக்கும் என்ன எழுதணும்? ஃப்ராக்ஷன் எழுதணும். ஸோ இந்த ரெக்டாங்கிளில் எத்தனை பார்ட்ஸ் பிரிச்சுக்காங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷேடட் போட்டுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளவு? 8. 8க்கு எத்தனை ஷேடடு? 2 ஷேடட். அப்போது ஷேடட் போர்ஷனுடைய ஃப்ராக்ஷன் வந்து 2/8. இப்போ அன்ஷேடட் எழுதிக்கலாம். அன்ஷேடட் வந்து மொத்தம் எத்தனை? 8ல் எத்தனை அன்ஷேடட் பாருங்கள். 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்ணி எழுதலாம். இல்லாட்டி நம்ம ஷேடட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் எவ்வளவு? 8. ஷேடட் எவ்வளவு? 2. அப்போ 8 - 2 எவ்வளோ வரும்? 6. 6 தான் அன்ஷேடட். அப்போ 8ல் 6 வந்து அன்ஷேடட். தேங்க்யூ.